யமுனா வேற லெவல் மாணி. யமுனா மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்க காவேரி வந்து குடுத்து வச்சிருக்கணும். ஸோ பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு யமுனா வந்து காவேரி பக்கம் வராங்க. என்ன கேட்குறாங்க வந்தோடனே அப்படின்னா, நீ எதுக்கு வந்துட்டு விஜய் கூட வந்துட்டு வெண்ணிலாவை சேர்த்து வச்ச அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவ காவேரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம நான் டீ போட்டு வரேன், நீங்க பேசிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ யமுனா வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா, காவேரி இனிமே இங்கே தான் இருப்பாளா, இனிமே வந்து விஜய் விஜய் மாமா கூட சேர மாட்டாளா, இவ தனியா இருக்கான்னு தெரிஞ்சா என் புருஷன் வந்துட்டு காவேரி தேடி வந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க யமுனா. உடனே கோவம் வந்துச்சு ஒரு கங்காவுக்கு. ஏய் நீலாம் ஒரு பொண்ணாடி, உன்னெல்லாம் தங்கச்சின்னு சொல்றது ஏன் வெக்கமா இருக்கடி, நாங்களே காவேரி வாழ்க்கை போயிடுச்சுன்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னன்னா உன் புருஷன் வந்துட்டு விட்டுட்டு வந்துருவானோ அப்படின்றதுக்காக புலம்புறியே, இது உனக்கு நியாயமா இருக்காடி, தயவுசெய்து இங்கே நிற்காத, இங்கே வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க யமுனாவை. ஆனால் யமுனா சைடு இருந்து யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்துட்டு நிவின்க்கு வந்து காவேரி தான் பிடிக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து காவேரி கஷ்டப்படுறா அப்படின்னும் போது நிவின் வந்து கண்டிப்பாக வந்து காவேரிக்காக தான் நிற்பான் அப்படின்னு தானே அந்த அந்த பொண்ணு யோசிக்கும். சரி நம்மளா இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பாங்க. அதுதான் அந்த பொண்ணு யோசிச்சுது. ஆனால் வந்து காரி மூஞ்சி அனுப்பிட்டாங்க யமுனாவை. கண்டிப்பாக வந்து நிவின் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பான், ஆனால் வந்துட்டு துரோகம் பண்ண மாட்டான். அதான் யமுனாக்கு வந்து துரோகம் பண்ணுற மாதிரி கதை கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் வந்து நிவின் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து சப்போர்ட்டிவாக இருப்பான் கண்டிப்பாக. விஜயை வந்துட்டு காவேரி கூட சேர்த்து வைக்கிறது கண்டிப்பாக நிவின் ஒரு ஆளாக தான் இருப்பான், அப்படி தான் கதையை கொண்டு போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? யமுனா பேசுறது கரெக்டா இல்லையா? நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.